Hi friends, welcome to GD Law Studies. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டிருக்க क्वेश्चनக்கான ஆன்சர் செக்ஷனை தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஆல் கொடுத்துக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா மணி 75% எஸ்சி கேட்டகரி எல்எல்பி சீட் கிடைக்குமா? 75%க்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். மேபி வந்து பிரைவேட்டில் கிடைத்தாலும் கிடைக்கலாம். நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா மாதவன் மேம் கர்நாடகா லா காலேஜ் டீட்டெயில் போடுங்க மேம் ப்ளீஸ். ஓகே, வீடியோ மேக் பண்ணி போடுறேன் as soon as possible. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ராமா ஹாய் மேம், என்னோடய கட் ஆஃப் வந்து நான் 89 பிசி, எனக்கு பிஏ எல்எல்பி கவர்மெண்ட் லா காலேஜ் 89% கண்டிப்பாக கிடைக்கும் ராமலிங்கம். நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா பிச்சை மேம் அப்ளை பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் இல்லை, ஆனால் அப்ளை பண்ணும்போது எஸ் போட்டுட்டாங்க, இதனால் எதுவும் ப்ராப்ளம் வருமா மேம்? நீங்கள் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது அந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டில் நீங்கள் வருவீங்க. ஸோ அதை வந்து கணக்கில் வந்து எடுத்துக்க மாட்டாங்க, ஜென்ரலில் போட்டுருவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா குமார் அக்கா நான் 12th முடிச்சுட்டேன், பிஏ எல்எல்பிக்கு அப்ளிகேஷன் பண்ணியிருக்கேன், கவுன்சிலிங் டேட் தெரியலக்கா, என்ன பண்ணுறது? அதாவது குமார் ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் ஆனது பப்ளிஷ் பண்ணுவாங்க. அது பப்ளிஷ் பண்ணும்போது கண்டிப்பாக வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அது வந்து ஜென்ரலாக யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே வந்து லிஸ்ட்டு வந்து வெளியிடுவாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து நீங்கள் கவுன்சிலிங்க்கு நீங்கள் வந்து அந்த கட் ஆஃபில் இருக்கீங்களா இல்லையான்றது தெரியும். ஸோ நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லா அப்டேஷன் வீடியோஸ் எல்லாமே வந்து போடப்பட்டு வரும். ஓகேங்களா? கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன், வெல்கம். நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா அன்பரசன் மேம் ரிசல்ட் டேட் இயர் தப்பாக கொடுத்துட்டேன் மேம், ஏதாச்சும் பிரச்சனை ஆகுமா? அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள், கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கன்னு நிறைய தடவை சொல்லியும் இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மிஸ்டேக் பண்ண தான் செய்கிறீங்க. ரிசல்ட்டு டேட்டு மாற்றி கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் யூனிவர்சிட்டி காண்டாக்ட் பண்ணி கேட்டு பாருங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா மணி மேம் நான் பிஏ 75% வச்சுருக்கேன், எஸ்சி கேட்டகரி எல்எல்பி கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா சொல்லுங்கள் ப்ளீஸ். ஆல்ரெடி ரிப்ளை பண்ணிவிட்டேன், உங்களுக்கு 75 கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனால் வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட்டில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா சாம்ஷா ஸ்மாவா ஹாய் விச் மந்த் யூஜி டிகிரி கம்ப்ளீட்டட் ஸ்டூடெண்ட் கேன் ரிஜிஸ்டர் ஃபார் எல்எல்பி? லாஸ்ட் July 1st யூ கேன் ரிஜிஸ்டர் ஃபார் எல்எல்பி. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா கௌதமி ஹலோ மேம் ஃபார் 81 கட் ஆஃப் கேன் ஐ எக்ஸ்பெக்ட் டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் லா காலேஜ் அண்டர் 7.5 ரிசர்வேஷன்? 7.5 ரிசர்வேஷன் கீழே 81%க்கு சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். உங்களுடைய கேட்டகரி என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணலை, ஆனால் வந்து ஜென்ரலில் 81க்கு மேபி கிடைச்சாலும் கிடைக்கலாம், இல்லைனா கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட்டில் கிடைக்கலாம், கன்ஃபார்மாக கவர்மெண்ட்டுன்னு சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா முத்தமிழ் அக்கா 3 years எல்எல்பிக்கு எப்போ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும்? ஜூன் லாஸ்ட்டு July 1st வந்து ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா சக்திவேல் கமலேஷ் எஸ்சி கேஸ்ட் 81 கட் ஆஃப் மார்க்ஸ் கவர்மெண்ட் சீட் கிடைக்குமா? 81 வாய்ப்பு இருக்குது, கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, ப்ரைவேட்டில் கிடைச்சாலும் கிடைக்கலாம். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ரோஷினி ஹாய் மேம் ஐ வாஸ் அன்ஏபிள் டு சப்மிட் மை அப்ளிகேஷன், இட் இஸ் கம்மிங் எரர் மேம், வாட் வில் ஐ டூ மேம்? நீங்கள் அதர் ப்ரௌசர்லேயோ இல்லை வேறு ஒருத்தவங்களுடைய மொபைலோ சிஸ்டம்லேயோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு சப்மிட் ஆகும். நெட்ஒர்க் இஷ்யூவால் இது ப்ராப்ளம் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா எந்த ஸ்டெப்பு வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கீங்களோ அதுலேருந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா தணிகைவேல் மேம் ஐஎம் எஸ்சி கோட்டா ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஐஎம் கட் ஆஃப் மார்க்ஸ் 73 எனக்கு கிடைக்குமா? 73% வாய்ப்பு இருக்குது, கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, மேபி ப்ரைவேட் ஆர் கவர்மெண்ட்டில் கிடைக்கலாம். சைஃபு இல்லை மேம்
கவுன்சிலிங் அப்போது ப்ரைவேட் காலேஜ் சாய்ஸ் கொடுப்பாங்க. அதாவது லாஸ்ட் இயர் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் இல்லை, அதுக்காக வந்து சூஸ் பண்ணுற அளவுக்கு ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட் வந்து கவுன்சிலிங் அப்போ கொடுத்துருந்தாங்க தான். ஆனால் இந்த இயர் கன்ஃபார்மாக கொடுப்பாங்கன்றது தெரியாது. ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது அதில் எஸ்ன்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எஸ்ன்னு கொடுத்துட்டா நம்ம வந்து அவங்க மறுபடியும் கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்லை, அதுக்காக சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபேமஸ். ஹாய் மேம், 89 கேன் ஐ கெட் சீட் இன் மெட்ராஸ் லா காலேஜ்? And ma'am, can you please upload last year general rank list? Okay, I will upload last year general rank list. Can I get seat in Madras Law College? நீங்கள் எந்த சோயல் அப்ளை பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல எனக்கு. 89% கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. நீங்கள் எஸ்சி கேட்டகரின்றதால மேபி கிடைச்சாலும் கிடைக்கலாம் சோயல் அப்ளை பண்ணியிருந்தா. இல்லை நீங்கள் கவர்மெண்ட்டில் அப்ளைடேட்டில் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சீட் கிடைக்கும். ஆனால் மெட்ராஸில் தான் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. மற்ற எந்த இடத்துல உங்களுடைய கட் ஆஃப் கேட்டகரிக்கு சீட் வேக்கன்சி இருக்கோ அங்கே தான் வந்து சீட் அலோகேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா கலையரசு. மேம், நான் 2022 ஸ்கூல் பேட்ச்சு, என்னோடய கட் ஆஃப் 92. ஸோ எனக்கு இப்போ பிஏ எல்எல்பி கவர்மெண்ட் லா காலேஜில் சீட் கிடைக்குமா? எஸ், கண்டிப்பாக கிடைக்கும். 92% வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், நீங்கள் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா யாஷ்னி ராய். மேம், நான் யூஜி பிஏ போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படித்தேன், எனக்கு கிடைக்குமா? ஏஜ் 43. ஏஜ் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது, ஏஜ் லிமிட் கிடையாது. ஆனால் வந்து டிஸ்டன்ஸில் படித்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது. மேபி வேணால் 12th வந்து ரெகுலரில் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 5 years லா டிகிரி பண்ணலாம். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அக்கா 3 years எல்எல்பிக்கு அட்மிஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகும்? ஜூன் லாஸ்ட்டு ஜூலை மந்த் ஃபஸ்ட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகும். மோஸ்ட்லி எல்லாருடைய கமெண்ட்ஸ்க்கும் வந்து ரிப்ளை கொடுத்துட்டேன். எல்லாருக்கும் ஆன்சர் கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நெக்ஸ்ட் நாளைக்கு வந்து அதுக்கான ஆன்சர் நான் கொடுத்து வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். இந்த கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூஸ்ஃபுல்ன்றதை மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.